ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், எப்படி நம்ம அந்த கிளியர் கட்டாக ஒரு என்ட்ரி எடுக்கிறது, ஸ்டாப் லாஸு, டார்கெட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் இருக்குது. அந்த கன்சல்டேஷனை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கணும். அதாவது எந்த ஒரு பேட்டர்னாகவே இருந்தாலும் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் இருந்தால் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். அது பேட்டர்ன் வந்து கிளியர் கட்டாக ஒர்க் ஆகும். மேலே அப் சைடு ஒரு ரிஜெக்ஷனோ, டவுன் சைடு ஒரு ரிஜெக்ஷனோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு ட்ராப் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகணும்னு வெயிட் பண்ணுறது அவசியமே கிடையாது. நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கணும். கிளியர் கட்டாக நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்தால் அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி ட்ரேட்ஸை மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து நம்ம அதாவது கோல்டு அண்ட் ஜிஜே தவிர மற்ற எல்லா பேர்ஸ்க்கும் மினிமம் 1 ஹவர்லேருந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா மற்ற பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் கம்மியாக இருக்கும். கோல்டு அண்ட் ஜிஜே மட்டும்தான் எனி டைம் ஹை வால்யூமில் இருக்கும். அதுலேயும் அந்த மார்க்கெட் டைமில் ட்ரேட் பண்ணால் இன்னும் சூப்பராகவே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேர்ஸ்க்கெலாம் ஒரு 1 ஹவர் ஆவரேஜாக ஒரு 1 ஹவரில் ட்ரேட் பண்ணுறது நல்லது. அடுத்து நம்ம டார்கெட் நான் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ப்ரீவியஸாக நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்ப்பேன். இந்த ப்ரீவியஸ் லோ வந்து டவுன் சைட் டார்கெட்டாகவும், ப்ரீவியஸ் ஹை வந்து அப் சைட் டார்கெட்டாகவும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அது மாதிரி கிளியராக மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலேருந்து கீழே வந்திருக்கு. இங்கே வந்து கீழேருந்து மேலே போயிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சஸ் வரையும் கன்ஃபார்மாக போகும். இப்போ நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்தாச்சு. இப்போ நம்ம டார்கெட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக அப் சைடு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸும், டவுன் சைடு அதே மாதிரி தான் ஈக்குவலாக தான் பார்க்க தெரியுது. டவுன் சைடு எவ்வளோன்னு பார்ப்போம். டவுன் சைடு வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் வரையும் வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் ப்ராஃபிட் பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்ம மினிமம் அதில் டிவைட் பண்ணி பாதியாக புக் பண்ணிக்கலாம். ஒரு 200 பாயிண்ட்ஸோ இல்லை 100 பாயிண்ட்ஸோ இந்த மாதிரி புக் பண்ணோம்னா சேஃபாகவே ப்ளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட். இப்போ ஒரு ட்ரேடு நீங்கள் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இந்த மாதிரி எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் என்ட்ரிஸை போகவே கூடாது. போகாமல் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம என்ட்ரி போட்டிருப்போம், ஆனால் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் வந்திருப்போம். மார்க்கெட் என்ன பண்ணோம், டார்கெட் வரையும் போயிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிடும். ஹை வால்யூம் டைம்னா ரிவர்சல் ஆகிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அந்த லாஸோடய க்ளோஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலைங்கன்னா நீங்கள் வந்து லாஸை வந்து நிறையா ஃபேஸ் பண்ணீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி இந்த ஜோன்ஸில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜோனவை கிளியராக இந்த மார்க்கெட் இந்த கேண்டில் இல்லை அடுத்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரிஸ் போகலாம். ஸோ நம்ம என்ட்ரிஸை வந்து இந்த ஜோன்ஸில் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜோனோட கீழ்ப்பகுதி இந்த இடத்துல பிளாக் லைனில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரிஸ் போனோம்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டோட்டல் டார்கெட் எவ்வளோன்னு பார்த்து அதில் ஆவரேஜ் பண்ணி நம்ம 350 பாயிண்ட்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம குத்துமதிப்பாகவே நம்ம அந்த பாதி வச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டவுன் சைட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எந்த ஜோனில் வைக்கிறது அப்படின்னு, அதாவது அவை ஃப்ரம் த மார்க்கெட் அப்படின்னா அவை ஃப்ரம் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து டவுன் சைடோ லாப் சைடோ தான் பிரேக் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த ஜோன்ஸில் வந்து உள்ளுக்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ ரிஜெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோன் இப்போ இங்கே மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னா, பிரேக் அவுட் ஆகுறப்ப என்ட்ரிஸ் போடுறீங்க. அடுத்து வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோன் அதுக்கு ப்ரீவியஸாக இந்த ஜோனில் வந்து ஒரு மல்டிபிள் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ஜோன் வந்து ஸ்டாப் லாஸ், இது என்ட்ரி, இது வந்து டார்கெட். இப்போ டார்கெட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரை வருது டார்கெட். அது மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரை வரும். ஏன்னா நம்ம வந்து ஜோன்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க ரிஜெக்ஷன்ஸை. ஸோ 200 பாயிண்ட்ஸ் வரையும் வருது. இந்த மாதிரி தான் எந்த ஒரு என்ட்ரியாக இருந்தாலும் இப்படி தான் ட்ரேட் பண்ணோம். கோல்டு அண்ட் ஜிஜே தவிர மற்ற எல்லா பேர்ஸையும் 1 ஹவர் மினிமம் 1 ஹவர் வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மற்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். கோல்டு அண்ட் ஜிஜே வந்து ஹை வால்யூம் பேர்ஸு. அது வந்து எல்லாருமே ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பேரு. நான் பர்சனலாகவே நானும் அந்த பேர்ஸ் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவேன். மற்ற பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது தான்
ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பேர்ஸ்னா மட்டும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பிங் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். மற்ற பேர்ஸ்லாம் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போகிறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். அது மாதிரி மார்க்கெட் ஓப்பனிங் டைம் ஏசியன் செக்ஷனா இல்லை லண்டன் செக்ஷனா இல்லை நியூயார்க் செக்ஷனா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும்போது ட்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 8:30 வரை இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. ஏசியன் செக்ஷன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. அது வரையும் ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.